அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் அன்னை சமையல் உமாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி அன்னை சமையலில் பார்க்க போகிறது பருப்பில்லாத சாம்பார். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 வெங்காயத்தை சேர்த்துக்கலாம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், 2 பல் பூண்டு, தேவையான அளவு தண்ணி, கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் மஞ்சத்தூள், இப்போ மூடி போட்டு குக்கர்லேருந்து 2 விசில் வந்தோடனே இறக்கி வச்சிடலாம். 5 காஞ்ச மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம். ஸ்லோலே வச்சு நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்தாச்சுங்க. இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ குக்கர்லேருந்து 2 விசில் வந்துருச்சுங்க. வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நல்லா மேஷ் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சம் உளுந்து, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரில் வேக வச்ச வெங்காயம் தக்காளி இது கூடவே சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கதையும் இது கூடவே சேர்த்துக்கலாங்க. 1/2 கப் தண்ணி, எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. இப்போ பாருங்கள், நல்லாவே திக்காயிடுச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ பருப்பில்லாத சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ணிடலாம். சுவையான பருப்பில்லாத சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கே பிடிக்கும். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் அன்னை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.